ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா கண்களை மூடி யோகா, அதாவது நினைவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போது கடைகளில் கண்களை மூடி உட்கார்ந்தாங்கன்னா அங்கேருந்து என்ன பொருள் திருட்டு போனாலும் அது தெரியாது. அதுபோல் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல யோகா செய்யும்போது கண்களை மூடி உட்காரும் பொழுது உங்கள் புத்தி திருடு போய்விடும். அப்போது எங்கே என்ன நடந்தது, பாபா என்ன சொன்னார், அதெல்லாமே எதுவுமே தெரியாமல் போய்விடும் சொல்கிறாரு. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, சாட்சாத்காரம் பார்ப்பதனால எந்த ஒரு பயனும் இல்லை. சாட்சாத்காரம் பக்தியின் மூலமாக பார்த்தாங்க. பாருங்கள், மம்மா பாபா கூட சாட்சாத்காரம் பார்க்கல. நிறைய பேர் பாபா கிட்ட சாட்சாத்காரங்கிற கையை கொடு பாபா அப்படின்னு கேட்டாங்க. அது கூட ட்ராமாவில் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் மூலமாக முக்திக்கோ ஜீவன் முக்திக்கோ போக முடியாது. இந்த இடத்துல நினைவு யாத்திரைங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இல்லறங்களில் இருங்க, உங்களுடைய கடமைகள் காரியங்களை செய்யுங்க. எந்த உறவுகளை மறப்பதற்காக இங்கே வந்தீங்களோ அதை மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. இந்த இடத்துல ஹட யோகம் மூலமாக இந்த உடல் மறைந்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. இங்கே தூய்மையாகாமல் எதுவுமே தாரணையாகாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ நாம தூய்மையாகாமல் மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது பண்டிதர் போல அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தில் பாருங்கள் 150வது வருடத்தில் கூட, அதாவது அந்த ஆயுள் முடியும் நேரத்தில் கூட முகம் பொழிவோடு தான் இருக்கும். அந்த முக தோற்றம் மாறுவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் பல நல்ல விஷயங்களை பாபா இன்றைய முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 27/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, உணர்வுள்ள அதாவது சைத்தன்ய நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சூன்ய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா அல்ல. கேள்வி: கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? பதில்: ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையிலுள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடிக்கொண்டு சென்று விடுவான். மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது. கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும். திருடு போவது தெரியாமலேயே போய்விடும். ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள். காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஹட யோகாவிற்கான விஷயம் கிடையாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார், இவரும் குழந்தை அல்லவா? தேகதாரிகள் அனைவரும் குழந்தைகள். ஆக ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார், ஆத்மாதான் முக்கியமானது. இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு எதிரில் அமர்கின்ற பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து விட வேண்டும் என்பது கிடையாது. சரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து போய் விடுவது என்பது நினைவு யாத்திரைக்கான நிலை கிடையாது. இங்கு விழிப்புணர்வுடன் அமர வேண்டும். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கு அமர்ந்து கொண்டு மயக்க நிலைக்கு சென்று விடுங்கள் என்று தந்தை கூறுவது கிடையாது. இவ்வாறு பலர் அமர்ந்திருக்கும் பொழுது மறைந்து விடுகின்றனர். நீங்கள் விழிப்புணர்வுடன் அமர வேண்டும். மேலும் தூய்மையாகவும் ஆக வேண்டும். தூய்மையின்றி தாரணை ஏற்படாது. யாருக்கும் நன்மை செய்ய முடியாது, யாருக்கும் கூறவும் முடியாது. தானே தூய்மையாக இருக்காமல் மற்றவர்களுக்கு கூறுவது என்பது பண்டிதராக ஆவதாகும். அதிபுத்திசாலியாகவும் ஆகக்கூடாது. பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். நான் சூன்யத்தில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதீர்கள். கண்கள் மூடப்பட்டு விடுகிறது. இது நினைவிற்கான நிலை கிடையாது. இங்கு சைத்தன்ய நிலையில் இருந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூங்குவது என்பது நினைவு கிடையாது. குழந்தைகளுக்கு பல கருத்துகள் புரிய வைக்கப்படுகின்றது. 7வது உலகத்திற்கு சென்று விட்டால் அவர்களுக்கு உலகை பற்றி எதுவும் தெரியாது என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உலகை பற்றியும் தெரியும் அல்லவா? இது சீச்சி உலகமாகும். தந்தையை யாரும் அறியவில்லை.
ஒருவேளை தந்தையை அறிந்திருந்தால் சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்திருப்பார். இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது, மனிதர்கள் மறுபிறப்பு எவ்வாறு எடுக்கின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். சத்யுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தாலும் முகம் அழகற்றதாக ஆகாது. மற்றபடி சந்நியாசிகளுடையது ஹடயோகமாகும். கண்களை மூடுவது, குகைகளில் அமர்ந்து அமர்ந்து அழுக்கற்றதான முகமாக ஆகுவது, இல்லறத்தில் இருந்து கொண்டே விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார். சூன்யத்தில் செல்வது என்பது எந்த ஒரு நிலையும் கிடையாது. தொழில் போன்றவைகளும் செய்ய வேண்டும், இல்லற காரியங்களையும் கவனிக்க வேண்டும். சூன்யத்தில் சென்றுவிடக் கூடாது. காரியங்கள் செய்து கொண்டே புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவசியம் காரியங்களை செய்ய வேண்டும். கண்களை திறந்து கொண்டுதான் செய்வீர்கள் அல்லவா? தொழில் போன்றவை அனைத்தையும் செய்து கொண்டே இருங்கள். புத்தி யோகம் தந்தையிடம் இருக்க வேண்டும். இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது. கடையில் அமர்ந்திருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டால் பிறகு யாராவது பொருட்களை எடுத்து சென்று விடுவார். மேலும் அது தெரியாமலேயே இருந்துவிடும். இது ஒரு ஸ்திதியே கிடையாது. நாம் தேகத்தில் இருந்து விடுபட்டவராக ஆகியிருக்கிறோம் என்பது ஹடயோகிகளின் விஷயமாகும். மாயாஜாலம் செய்பவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். தந்தை நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கின்றார். இதில் கண்களை மூடிவிடக் கூடாது. எந்த உற்றார் உறவினர்களை நினைவு செய்து வந்தீர்களோ அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையின்றி பாவங்கள் அழியாது. போக் எடுத்து செல்கின்றனர், சூட்சும லோகத்தில் மறைந்து விடுகின்றனர். இதில் என்ன இருக்கிறது? எவ்வளவு நேரம் அங்கு இருப்பீர்களோ விகர்மங்கள் விநாசமாகாது. சிவ பாபாவையும் நினைவு செய்ய முடியாது, பாபாவின் முரளியும் கேட்க முடியாது. ஆக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் நாடகத்தில் இதுவும் பதிவாகுகின்றது. அதனால் தான் செல்கின்றனர், பிறகு வந்து முரளி கேட்கின்றனர். ஆனால் தான் பாபா கூறுகின்றார், செல்லுங்கள், உடனேயே வந்து விடுங்கள், அமர்ந்து விடாதீர்கள். விளையாடுவது போன்றவைகளை பாபா நிறுத்திவிட்டார். இதுவும் சுற்றுவது வலம் வருவது போன்றதாக ஆகிவிடுகிறது அல்லவா? பக்தி மார்க்கத்தில் தான் சுற்றுவது வலம் வருவது அதிகமாக இருக்கும். ஏனெனில் இருள் மார்க்கம் அல்லவா? மீரா தியானத்தில் வைகுண்டத்திற்கு சென்று வந்தார். அது யோகாவோ அல்லது படிப்போ கிடையாது. அவர் சத்கதி அடைந்தாரா என்ன? சொர்க்கம் செல்ல தகுதியானவராக ஆனாரா? பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்ததா? முற்றிலும் கிடையாது. பல பிறவிகளின் பாவங்கள் தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் அழியும். பல பிறவிகளின் பாவங்கள் தந்தையின் நினைவின் மூலம்தான் அழியும். மற்றபடி சாட்சாத்காரம் போன்றவைகளால் எந்த ஒரு லாபமும் கிடையாது. இது வெறும் பக்தி ஆகும். நினைவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் இதை கற்றுக் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை எனில் சத்கதியும் அடைய முடியாது. எவ்வளவுதான் சாட்சாத்காரம் ஏற்படலாம். ஆரம்பத்தில் குழந்தைகள் தானாகவே சென்று விடுவர். மம்மா பாபா சென்றது கிடையாது. ஆரம்பத்தில் பாபாவுக்கு ஸ்தாபனை மற்றும் விநாசத்திற்கான சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பிறகு எதுவும் ஏற்படவில்லை. பாபா சொல்றாங்க, சாட்சாத்காரம் அதாவது காட்சியை பார்ப்பதனால எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றாங்க. பாருங்க, மம்மா பாபா கூட பார்க்கலாம். ஆனால் மம்மா பாபா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்காங்க. ஏன்னா பாபாவோட நினைவு இருந்தது. சாட்சாத்காரம் பார்க்கறதுனால எதுவும் நடக்காது. அது பக்தியினுடைய பலன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நான் யாரையும் அனுப்புவது கிடையாது. பாபா இவரது கயிறை இழுத்து கொள்ளுங்கள் என்று அமர வைத்து கூறிவிடுவேன். இதுவும் நாடகத்தில் இருந்தால்தான் கயிறு இழுப்பார், இல்லையெனில் கிடையாது. பல சாட்சாத்காரங்கள் ஏற்படுகின்றன. எவ்வாறு ஆரம்பத்தில் பலர் சாட்சாத்காரம் செய்தனரோ கடைசியிலும் அதிக சாட்சாத்காரங்கள் செய்வர். வேட்டையாடப்பட்டது இறந்துவிடும். வேட்டைக்காரனுக்கு குஷி ஏற்பட்டுவிடும். அவர்கள் அனைவரும் சரீரம் விட்டு விடுவர். சரீர சகிதமாக யாரும் சத்யுகத்திற்கோ அல்லது சாந்தி தாமத்திற்கோ செல்ல முடியாது. பாபா பாருங்க, பாபாக்கும் அம்மாவுக்கு கூட சாட்சாத்காரம் வந்து விநாசத்தினுடைய சாட்சாத்காரம் பாபாவுக்கு கிடைச்சதாக நம்ம சொல்றோம். அதே போலதான் சாட்சாத்காரம் நீங்க பார்க்கறதுனால நமக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது. இதுல வந்து நினைவிற்கான முயற்சி கட்டாயம் இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க.
நிறைய பேர் நிறைய நாட்களில் சொல்லியிருக்காங்க, பாபா நான் இவரை முன்னாடி அமர வைக்கிறேன், இவருடைய கயிறு அதாவது அந்த சூட்சும வதனத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் சாட்சாத்காரம் செய்ய வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு அது கூட நாடகத்தில் இருந்தால் தான் நடக்கும்னு சொல்கிறாரு. மற்றபடி யாருமே அந்த மாதிரி சாட்சாத்காரங்களை பார்க்க முடியாது. ஆனால் பாபா சொல்கிறாரு சாட்சாத்காரத்தினால எதுவும் நடக்க போகிறதில்ல, அது அவருடைய பக்தியின் அடிப்படையில் அமர்ந்திருக்கக்கூடிய பலனாக சொல்லப்படுது. எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றனர், அனைவரும் அழிந்து விடுவர். பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக சென்று எவ்வளவு சேவை செய்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகின்றீர்கள். சந்நியாசிகள் ராஜயோகம் கற்கும் அளவிற்கு அறிந்திருக்கவில்லை. தந்தையை தவிர ராஜயோகம் வேறு யாரு கற்பிக்க முடியும்? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தந்தை ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். பிறகு ராஜ்யம் கிடைத்துவிடும். நீங்கள் அளவற்ற சுகத்தில் இருப்பீர்கள். பிறகு அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. துளி அளவும் துக்கம் இருக்காது. ஆயுளும் அதிகமாக இருக்கும். உடலும் ஆரோக்கியமாக அதாவது நோயற்றதாக இருக்கும். இங்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது. தந்தை துக்கத்திற்காகவே விளையாட்டை உருவாக்கி இருக்கிறார் என்பது கிடையாது. சுகம் துக்கம் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு போன்றவை அழிவற்றதாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் சந்நியாசிகள் அறிந்திருக்கவில்லை எனில் பிறகு எப்படி புரிய வைக்க முடியும்? நிறைய பேர் சொல்றாங்க என்னோட துக்கத்துக்கு ஆண்டவனே நீதான் காரணம்னுலாம் சொல்றாங்க. ஆனால் பாபா சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அழிவற்றது. ஏற்கனவே என்ன உருவாகி இருக்குதோ அதன்படி நடக்குது. எல்லாமே நம்முடைய கர்மாப்படி நடக்குதுங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஆனால் உலகத்தில் எந்த சன்னியாசிகளும் இதை புரிந்திருக்கவில்லை. அப்போ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு கேட்குறாரு. அவர்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறப்படுகிறது. அந்த சந்நியாசிகள் ஆத்மா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைக்கின்றனர். பிரம்ம ஞானிகளாக இருக்கின்றனர். உண்மையில் பிரம்மம் என்பது வசிக்கும் இடமாகும். அங்குதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். அதிலேயே ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்களது முழு ஞானமும் தலைகீழானது. இங்கு எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். எல்லா யோக முறைகள்லையுமே பார்த்தீங்கன்னா பிரம்மம் வரைக்கும் செல்ல முடியுங்கிற ஒரு விதி இருக்கு. அப்போ எல்லாருமே பிரம்மம் அதாவது பரந்தாமத்தை மனக்கண்களால் பார்த்து அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே பீஸ் ரொம்ப அமைதி கிடைக்கிறதுனால அதுதான் இறைவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனால் பூரண அமைதி கிடைக்கணும்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த பிரம்மத்தில் விதை வடிவமாக இறைவன் சைத்தன்யமாக இருக்கின்றார். அதுதான் நம்மளுடைய உலகம். இந்த மாதிரி எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அதை பரமாத்மா வந்து தான் புரிய வைக்கின்றார். இங்கு எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். பகவான் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வருவார் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதுதான் அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலக விநாசம் செய்பவன் நான் தான். நான் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். விநாசமும் எதிரில் இருக்கிறது. இப்போது சீக்கிரமாக செய்யுங்கள், பாவனமாகுங்கள். அப்போதுதான் பாவன உலகத்திற்கு செல்வீர்கள். இது பழைய தமோ பிரதானமான உலகமாகும். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் கிடையாது. இவர்களது ராஜ்யம் புது உலகில் இருந்தது, இப்போது கிடையாது. இவர்கள் மறுபிறப்பை எடுத்து வந்துள்ளனர். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதிவிட்டுள்ளனர்? அர்ஜுனனின் குதிரை வண்டியில் கிருஷ்ணர் அமர்ந்திருப்பதாக காண்பிக்கின்றனர். அர்ஜுனனின் உள்ளுக்குள் கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார் என்பது கிடையாது. கிருஷ்ணர் தேகதாரி அல்லவா? அதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. அவர்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் படையை தனித்தனியாக ஆக்கிவிட்டனர். இங்கு அந்த விஷயம் கிடையாது. இந்த பக்தி மார்க்கத்தில் அநேக சாஸ்திரங்கள் உள்ளன. சத்யுகத்தில் இது இருக்காது. அங்கு ஞானத்தின் பிராப்தியாக ராஜ்யம் இருக்கும். அங்கு சுகமோ சுகம்தான் இருக்கும். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் எனில் புதிய உலகத்தில் அவசியம் சுகம் இருக்கும் அல்லவா? பழைய கட்டிடத்தை தந்தை கட்டுவாரா என்ன? தந்தை புது கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கின்றார். அது எல்லையற்ற கட்டிடமாகும்.
இவர் புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர். இதுதான் சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. இப்போது தமோ பிரதானம் அசுத்தமாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் மாற்றான், அதாவது ராவணனுடைய ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். சிவபாபா தான் ராமர் என்று கூறப்படுகிறார். ராம் ராம் என்று கூறி ராம நாமத்தை தானம் செய்கின்றனர். சிவபாபா எங்கிருக்கின்றார்? ராமர் எங்கிருக்கின்றார்? இப்போது சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். எங்கிருந்து வந்தீர்களோ பிறகு அங்கேயே செல்ல வேண்டும். எதுவரை தந்தையை நினைவு செய்து தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை திரும்பி செல்லவும் முடியாது. உங்களிலும் மிக சிலர் மட்டுமே தந்தையை மிக நல்ல முறையில் நினைவு செய்கின்றீர்கள். வாயில் கூற வேண்டிய விஷயம் கிடையாது. பக்தியில் ராம் ராம் என்று வாயில் கூறுகின்றனர். யாராவது கூறவில்லை எனில் இவர் நாஸ்திகர் என்று கூறிவிடுவர். எவ்வளவு சப்தத்துடன் பாடுகின்றனர். மரம் எந்த அளவிற்கு பெரியதாக ஆகின்றதோ அந்த அளவிற்கு பக்தியின் சடங்குகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. விதை எவ்வளவு சிறியதாக இருக்கும். உங்களுக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை, எந்த சப்தங்களும் கிடையாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் தந்தை கூறுகின்றார். வாயினால் எதையும் கூற வேண்டாம். லௌகீக தந்தையையும் குழந்தை புத்தியினால் நினைவு செய்கிறது. அப்பா அப்பா என்று உட்கார்ந்து கொண்டு கூறிக்கொண்டு இருக்காது. ஆத்மாக்களின் தந்தை யார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆத்மாவிற்கு வேறு எந்த பெயரும் கிடையாது. மற்றபடி சரீரத்தின் பெயர் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆத்மா ஆத்மாதான். அவரும் பரமாத்மா ஆவார். அவரது பெயர் சிவன். அவருக்கென்று சரீரம் கிடையாது. எனக்கும் சரீரம் இருந்தால் மறுபிறவியில் வரவேண்டி இருக்கும் என்று தந்தை கூறுகின்றார். பிறகு உங்களுக்கு யார் சத்கதி கொடுப்பார்? பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்கின்றனர். பாபா சொல்றாங்க, பாபாவுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது. பாபாவும் ஜென்மத்துல வந்துட்டாருன்னா யாரெல்லாம் ஜென்மத்துல வராங்களோ அவங்க எல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மத்தினுடைய எல்லா விஷயங்களையும் மறந்து போயிடறாங்க. அப்ப பாபா கூட ஜென்மத்துல வந்துட்டாருன்னா அந்த சிருஷ்டியினுடைய எந்த விஷயமுமே அவருக்கும் ஞாபகம் இருக்காது இல்லையா? அதனாலதான் அவர் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்துல வரதில்லைங்கிறத பாபா புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்கின்றனர். பல சிலைகள் உள்ளன. இப்போது நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆகின்றீர்கள் அல்லவா? பிறப்பு எடுத்ததோ நரகத்தில், இறப்பதோ சொர்க்கத்திற்காக. சொர்க்கம் செல்வதற்காகவே நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். யாராவது மேம்பாலம் கட்டுகின்றனர் எனில் முதலில் அடிக்கல் நாட்டு விழா கொண்டாடுவர், பிறகு மேம்பாலம் கட்டுவர். சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை செய்து விட்டார். இப்போது ஏற்பாடு ஆகிக் கொண்டிருக்கிறது. அயல் நாட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தயாராக கிடைக்கின்றன. சொர்க்கத்தில் மிகுந்த விசால புத்தியுடையவர்களாக சதோ பிரதானமாக இருப்பர். அறிவியலின் புத்தி வேகமாக இருக்கும். கட்டிடங்களில் ரத்தினங்களும் பதிக்கப்படும். இன்றைய நாட்களில் போலியான பொருட்கள் எவ்வளவு வேகமாக உருவாகுகின்றன என்பதை பாருங்கள். அது உண்மையானதை விட மிக அதிகமாக ஜொலிக்கின்றன. மேலும் இன்றைய நாட்களில் இயந்திரங்களின் மூலம் உடனேயே உருவாக்கி விடுகின்றனர். அங்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு தாமதம் ஏற்படாது, சுத்தப்படுத்துவதற்கு காலதாமதம் ஏற்படும். தங்க துவாரகை சமுத்திரத்தில் வெளிப்படும் என்பது கிடையாது. ஆக தந்தை கூறுகின்றார், நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும். விகர்மங்கள் விநாசமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. பல பிறவிகளாக இந்த கங்கை குளியல் செய்து வந்தீர்கள். ஆனால் யாருமே முக்தி ஜீவன் முக்தியை அடைந்தது கிடையாது. அதாவது கங்கை நீர் சுத்தப்படுத்தாது, ஆத்மாவினுடைய பாவத்தை அழிக்காதுன்னு பாபா சொல்றாங்க. இங்கு பாவனம் ஆவதற்கான யுக்தி பாபா கூறுகின்றார். நான் தான் பதீத்த பாவனன் என்று கூறுகின்றார். ஹே பதீத்த பாவன் பாபா, வாருங்கள், நம்மை பாவனமாக்குங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள். நாடகம் முடிவடைந்து விட்டால் பிறகு அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வர வேண்டும். படைப்பவரும் வந்துவிட வேண்டும். அனைவரும் வந்துவிடுவார் அல்லவா? இதுவும் அவ்வாறுதான். அனைத்து ஆத்மாக்களும் வந்துவிட்டால் பிறகு திரும்பி செல்ல வேண்டியிருக்கும்.
இப்போது நீங்கள் தயாராகவில்லை, கர்மாத்தீத் நிலை அடையவில்லை எனில் பிறகு விநாசம் எப்படி ஏற்படும்? உலகிற்கான படிப்பு கற்பிப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். அங்கு காலன் கிடையவே கிடையாது. நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். வெற்றி அடைய செய்வது யார்? காலனுக்கெல்லாம் காலன். அவர் எத்தனை பேரை தன் கூடவே அழைத்து செல்கிறார். நீங்கள் குஷியாக செல்கிறீர்கள். அனைவரின் துக்கங்களை தூரமாக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு மகிமை பாடுகின்றனர். துக்கத்திலிருந்து விடுவியுங்கள், சாந்திதாம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஆனால் இப்பொழுது தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பின் அங்கே மரம் மிகவும் சிறியதாக இருக்கும், பிறகு விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். இப்போது மற்ற அனைத்து தர்மங்களும் உள்ளன, அந்த ஒரு தர்மம் கிடையாது. பெயர், உருவம், ராஜ்யம் அனைத்தும் மாறிவிட்டன. முன்பு இரட்டை கிரீடம், பிறகு ஒற்றை கிரீடம் உடையவர்களாக இருப்பர். சோம்நாத் கோயில் கட்டி இருக்கின்றனர் எனில் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும். அனைத்தையும் விட மிகப்பெரிய கோவில் இது ஒன்றுதான். இதை கொள்ளையடித்து சென்று விட்டனர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் பல மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் எனில் பல மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அளவிற்கு வருமானம் தந்தையை நினைவு செய்வதால் ஏற்படுகின்றது. பிறகு இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்வதற்கு ஏன் மறக்கின்றீர்கள்? எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சேவை செய்வீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். நல்ல நல்ல குழந்தைகள் நாளடைவில் கீழே விழுந்து விடுகின்றன. முகத்தை கருப்பாக்கி கொண்டால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்து போய்விடும். மிக உயர்ந்த லாட்சியை இழந்து விடுகின்றனர். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: இல்லறத்தை பராமரித்து கொண்டே புத்தி யோகம் தந்தையிடத்தில் வைக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. தூய்மையின் தாரணை மூலம் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். 2. நினைவு யாத்திரை மற்றும் படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. காட்சி பார்ப்பது என்பது சுற்றுவது போன்றதாகும். அதனால் எந்த லாபமும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ விழிப்புணர்வுடன் இருந்து தந்தையை நினைவு செய்து தனது விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம்: சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறந்த வாயு மண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு அளிப்பவர் ஆவீர்களாக. விளக்கம்: யோகம் என்பதன் அர்த்தம் ஸ்ரேஷ்ட ஸ்மிருதி, சிறந்த நினைவில் இருப்பது. நான் ஸ்ரேஷ்ட ஆத்மா, ஸ்ரேஷ்ட தந்தையின் குழந்தை ஆவேன். இப்பேற்பட்ட ஸ்மிருதி, அதாவது நினைவு இருக்கும் பொழுது ஸ்திதி, அதாவது நிலையானது ஸ்ரேஷ்டமானதாக ஆகிவிடுகின்றது. ஸ்ரேஷ்ட ஸ்திதியினால் ஸ்ரேஷ்ட வாயு மண்டலம் இயல்பாக அமைகிறது. அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் ஆக்கிரசிக்கிறது. எங்கெல்லாம் ஆத்மாக்களாகிய நீங்கள் யோகத்தில் இருந்து கர்மங்கள் செய்கின்றீர்களோ அங்கு இருக்கும் சூழ்நிலை வாயு மண்டலம் மற்றவர்களுக்கும் சகயோகம், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அப்பேற்பட்ட சகயோகி ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகத்திற்கும் பிரியமானவர்கள் ஆகிவிடுகின்றனர். ஸ்லோகன்: ஆடாத நிலை என்ற சிம்மாசனத்தில் அமரும் பொழுதுதான் ராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைக்கும். ஓம் சாந்தி.